கேட்டியடி உரிய கதையை மோர் குழம்புக்கு மசால் வடை போடலாமா மெதுவடை போடலாமா? ஒரு சிலரை கேட்டேன் மெதுவடை தான் போடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லிட்டாங்கன்னா மசால் வடை போடுவாங்கன்னு சொன்னாங்க. உண்மையிலே தெரியல, தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். முதல்ல இன்றைக்கி உளுந்தை ஊற போட்டுக்கலாம். ஊற போட்ட உளுந்தை கிரைண்டரில் நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் அரைக்கலாம். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்காதுங்க. இந்த மாதிரி வடை போடுறதுக்கெலாம் மிக்சியில் அரைச்சி நான் செஞ்சது கிடையாது. எப்போவுமே வேலை கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்கு கிரைண்டரில் அரைச்சா தான் பிடிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மெதுவடையை ரெடி பண்ணியாச்சுங்க. தயிர் மோராக்கியாச்சு, வடைக்கு மாவை உப்பு போட்டு கலந்தாச்சு. மிக்ஸி ஜாரில் என்னென்ன எடுத்துருக்கேன்னா தேவையான காரம், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஜீரகம், நம்ம ஊற போட்ட பச்சரிசி, கடலைப்பருப்பு, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, அதை மாதிரி 2 பூண்டு பல் வச்சுக்கலாம். ரொம்ப அதிகம் வைக்கக்கூடாதுங்க. கொஞ்சமாக தேங்காய் வச்சுக்கணும். முக்கியமாக இஞ்சி, ஜீரகம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், தேவைன்னா கடலைப்பருப்பு ஊற போட்டு பச்சரிசி சேர்த்து 2மே ஊற போட்டு தாங்க அரைக்கணும். ஒரு சிலர் இந்த மெதுவடைக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உளுந்தை நல்லா பட்டு மாதிரி அரைச்சி நல்லா புஸ் புஸ்ன்னு ரொம்ப சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெயில் பொரித்து தனியாக வச்சுக்கலாங்க. இந்த ஒரு வடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க, மொறு மொறுன்னு. ஒரு மண் சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, ஜீரகம், முக்கியமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் மசாலா, அதாவது கடலைப்பருப்பு, பச்சரிசி, தேங்காய், ஜீரகம், கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி அரைச்சி எடுத்து வந்தாலே அதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்த பிறகு தயிரை, அதாவது மோராக கலக்கி வச்சதை தூக்கி ஊற்றி சுட்டு வச்ச வடையை போட்டு 2 கலக்கு கலக்கி உப்புலாம் இருக்கான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அது பாட்டுக்கு மூடி இருக்கட்டுங்க. மோர் குழம்புக்கு காரம் சாரமாக ஒரு தொட்டுக்க வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு. பிடிக்காதவங்களுக்கு கூட உருளைக்கிழங்கு தயிர் சாதம் பிடிக்கும். அதனால் இன்றைக்கி மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கை தனியாக வேக போட்டு எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு உப்பு சேர்த்து வெறும் மிளகாத்தூள் அது கூட போட்டு நல்லா 2 கலக்கு கலக்கி நல்லா அந்த தூள் எல்லாம் அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கின பிறகு வேக போட்ட உருளைக்கிழங்க அந்த வானலில் சேர்த்து 2 கலக்கு கலக்குவோங்க. நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம். பசங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்மா சின்ன சின்னதாக கொத்தி செய்யுங்கம்மா அப்படி